அது திங்கிற கிழங்க அது கட்டை கட்டையாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கிறது வேணாம். போதும். குங்கும ரோஸ் ஆட்டுக்குது. இல்லை 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 இங்கே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இதுதான் மரவள்ளி கிழங்கு. எல்லாருக்கும் தெரியும். இந்த கிழங்கு இப்போ வந்து அறுவடை டைமு. எல்லாம் இப்போ கார்த்திகை மார்கழி தை இந்த மாதத்தில் தான் அறுவடை பண்ணுவாங்க. இப்போ மட்டும்தான் கிடைக்கும், வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. இதை வந்து நம்ம சிப்ஸ் பண்ணலாம், வடை பண்ணலாம், அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கிழங்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணால் போதும். அந்தளவுக்கு வந்து வேக விட்டு நம்ம இதை வந்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படுற போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கிழங்கு நம் 3 மந்த்ஸ் தான், ஒரு வருஷத்தில் ஒரு 3 மந்த்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த கிழங்குல ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த கிழங்கை வந்து உடனே சமைச்சு சாப்பிட்றணும். ஒரே நாளையில் சமைச்சிடணும். பிடுங்கி எடுத்து ஒரே நாளையில் சமைச்சிடணும். இல்லைனா வந்து இது கிழங்கு நம்ம உரித்து எடுத்தோம்னா உள்ள வந்து லைனாக ஃபார்ம் ஆகிருக்கும். பிளாக் கலரில் இருக்கும், இல்லை வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அது பாய்சன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். இல்லைனா அந்த மாதிரி உடனே வேக விட்டு இந்த மாதிரி வத்தல் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அதுக்காக தான் வந்து இப்போ நல்லா வெயில் அடிக்குது, அதனால் சீவி விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் சீவுற கட்டையில் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே போட்டு காய விடலாம். இது வந்து ஸ்லைஸாக போட்டது. இந்த மாதிரி நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம ஹாஃப் பாயில் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி காய விட்டு வத்தல் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே பிடிக்காது. 1 இயர்க்கு மேலேயே நல்லா அப்படியே இருக்கும். இதை வந்து அடுத்தது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.